இந்த அவசர காலத்துல ரொம்ப கம்மியா இருக்கு. அப்போ இந்த பிரிவில்லாத ஒரு தன்மை வேணும். அவங்க எப்படி இருந்தாலும் சரி, அடிச்சுக்கிட்டாலும் சரி, சந்தோஷமா இருந்தாலும் சரி, சங்கடமா இருந்தாலும் சரி, அவங்க வாழ்க்கையில கணவன் ஒருத்தர் தான், மனைவி ஒருத்தர் தான், இப்படி வாழலாம். இந்த 2ஆம் இடங்கிறது மேசத்துக்கு ரிஷபம், இந்த ரிஷபத்துக்கு விருச்சிகமே 7ஆம் இடமா வரும். அந்த இடத்துல இப்ப குரு லக்னத்துக்கு 2ல இருக்கிறார். அதே ஒரு பெண் ஜாதகத்துல இப்ப அவங்க ஜாதகத்தையே எடுத்து வச்சு இப்ப 12 கட்டத்தை போட்டு, அதே மாதிரி சூரியனுடைய நட்சத்திரத்தில் செவ்வாயும், செவ்வாயுடைய நட்சத்திரத்தில் சூரியனும், ஆண் பெண்ணுக்கு என்னுடைய சொந்தம் பந்தம் இது நாளைக்கு வேணும், சொத்து பத்து நல்லா கணக்கு பண்ணி ஒரு திருமணம் பண்றப்போ ஏகப்பட்ட பிரச்சனையை சந்திக்க வேண்டியது. கட்டுமானத்தின் வலிமை, கட்டிடங்களின் பாதுகாப்பு. ஸ்ரீ துர்கா டிஎம்டி கம்பிகள். டிவிஆர் கார்டன் சிக்னேச்சர் லிவிங் டி நகர் இப்போ திருவள்ளூருக்கு வந்தாச்சு. நியர் டி மார்ட் ஆன் நியூ பைபாஸ் ரோட், திருவள்ளூர் நகராட்சிக்குட்பட்டது. பிளாட் 20 லட்சம் முதல். கான்டாக்ட் 9955511814. வணக்கம், வாழ்க வளமுடன். பக்தி கபே நேயர்களுக்கு அனைவருக்கும் நன்றியும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு நாம இப்ப பார்க்க போற ஒரு பதிவு என்னன்னு பாத்தீங்கன்னா, பிரிவில்லாத திருமணம் இந்த காலத்துல ரொம்ப முக்கியமா வேண்டப்பட்டவை. ஏன்னா அதிகமா இந்த காலத்துல நடக்கிறது அதுதான். எதிலையும் ஒரு விட்டு கொடுக்கக்கூடிய தன்மையோ, ஒரு புரிந்து கொள்ளக்கூடிய தன்மையோ ஆணுக்கும் சரி பெண்ணுக்கும் சரி இந்த அவசர காலத்துல ரொம்ப கம்மியா இருக்கு. அப்போ இந்த பிரிவில்லாத ஒரு தன்மை வேணும். அவங்க எப்படி இருந்தாலும் சரி, அடிச்சுக்கிட்டாலும் சரி, சந்தோஷமா இருந்தாலும் சரி, சங்கடமா இருந்தாலும் சரி, அவங்க வாழ்க்கையில கணவன் ஒருத்தர் தான், மனைவி ஒருத்தர் தான், இப்படி வாழலாம் திருமணத்துக்கு அப்புறம் அப்படிங்கிற ஒரு அமைப்பு வேணும். அப்படின்னா அதுக்கு எந்த மாதிரி நம்ம ஜாதகத்துல ஒற்றுமையில் இருந்தா இருக்கலாம் அப்படிங்கறத இந்த பதிவுல பார்க்க போறோம். ஜாதகங்கள் எப்படி இருக்கணும் அப்படின்னு. ஒரு ஆணுக்கு பாத்தீங்கன்னா பிரிவில்லாத திருமணம் வேணும் அப்படிங்கிறப்போ, ஒரு ஆண் ஜாதகத்துல குரு அதாவது எந்த இடத்தில் இருக்கிறாரோ அதே பெண் ஜாதகத்தில் அந்த இடத்திற்கு 2ஆம் இடத்தில், இப்ப எப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு ஆண் ஜாதகத்துல குரு கும்பத்துல இருக்கார், அடுத்தது பெண் ஜாதகத்துல குரு மீனத்துல இருக்கணும். அப்படி இருக்கிறப்ப பாத்தீங்கன்னா அவங்க கண்டிப்பா எவ்வளவு சண்டை கட்டினாலும் பிரிய மாட்டாங்க. சரி, அதுக்கப்புறம் ஒரு ஆண் ஜாதகத்துல பாத்துக்கிட்டீங்கன்னா சுக்கிரன் 8ல் இருக்கிறார் அப்படின்னு வச்சுக்கீங்களேன். அதே ஒரு பெண் ஜாதகத்தில் சுக்கிரன் 7ல் இருக்க வேண்டும். அவங்களும் அதே மாதிரி பிரிய மாட்டாங்க. எவ்வளவு சண்டை சச்சரவுகள் எல்லாம் வரும், இணக்கம் தான் பிணக்கமாகும், பிணக்கம் தான் இணக்கமாகும் அப்படிங்கிறது. இணங்கி பிணங்கி வாழ்ந்துக்குவாங்க, ஒருத்தருக்கு ஒருத்தர் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி போய்க்குவாங்க அப்படிங்கிறதுக்கு தான் இந்த அமைப்பு சொல்றது. அதே மாதிரி இப்போ ஒரு ஆண் ஜாதகத்துல செவ்வாய் 2ல் இருக்கிறார் அப்படின்னா, பெண் ஜாதகத்துல செவ்வாய் 8, 12ல இருந்து அவங்க நல்லா இருப்பாங்க. எவ்வளவு சண்டை கட்டினாலும் பிரிவு கம்மியா இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி நீங்க ஒரு ஆண் ஜாதகத்தில் லக்னத்தில் சனியும் சந்திரனும் சேர்ந்திருந்தால், அதே போல் ஒரு பெண் ஜாதகத்தில் ராசியில் அதே போல் சேர்ந்திருந்தாலும் அவர்களும் பிரிய மாட்டாங்க அப்படின்னு சொல்லலாம். இப்ப இதே மாதிரி பாத்தீங்கன்னா உங்களுக்கு 7ஆம் அதிபதி, 4ஆம் அதிபதி, 10ஆம் அதிபதி, அதாவது 4, 7, 10 இந்த அதிபதிகள் ஆண் பெண் ஜாதகத்தில் ஒரே இடத்தில் இருந்தாலும், அதே அவர்கள் இப்ப ஆண் ஜாதகத்தில் 7ஆம் அதிபதியாக இருக்கக்கூடிய அதிபதி பெண் ஜாதகத்தில் 8லோ, பெண் ஜாதகத்தில் 8ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய அதிபதி 7லோ, ஆண் ஜாதகத்தில் 4ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய அதிபதி 5லோ, அதே பெண் ஜாதகத்தில் 4ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய அதிபதி ஆண் ஜாதகத்திற்கு 4லோ இருக்கும் பொழுது அவங்களுக்கும் பிரிவு கம்மியா தான் இருக்கும், நல்ல ஒற்றுமை இருக்கும். இந்த மாதிரி ஜாதகத்தில் ஆண் பெண் இணை பிரியாமல் இருப்பதற்கு இந்த மாதிரி ஜாதக இணைவை தேர்ந்தெடுக்க வேண்டும். முகூர்த்த இணைவையும் தேர்ந்தெடுத்தா நமக்கு ஒரு நல்ல இணை பிரியாம இருக்கக்கூடிய அமைப்பை எடுத்துக்கலாம். சரி, அப்போ இதுல எப்படி நாம ஒரு விளக்கம் தெரிஞ்சுக்கிறது, அது ரொம்ப முக்கியம் இல்ல. அப்போ இப்ப நான் சொன்ன விளக்கம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். புரிஞ்சுக்காதவங்க இப்ப அவங்க ஜாதகத்தையே எடுத்து வச்சு இப்ப 12 கட்டத்தை போட்டு இப்ப மேச லக்னம்னே போட்டுக்குங்க. ஒரு ஆணுக்கு மேச லக்னம் 2ல 2ஆம் இடங்கிற தனம் வாக்கு குடும்பத்துல அந்த ஆணுக்கு சுக்கிரன் இருக்கிறார் அப்படின்னு போட்டுக்குங்க. அந்த சுக்கிரன் அமைப்புக்கு அதே இடத்துல 7ஆம் இடம் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா மீண்டும் மேசத்துக்கு, இந்த 2ஆம் இடங்கிறது மேசத்துக்கு ரிஷபம், இந்த ரிஷபத்துக்கு விருச்சிகமே 7ஆம் இடமா வரும். அந்த இடத்துல போய் இந்த லக்னாதிபதி இருந்து அந்த சுக்கிரன் பார்க்கிறார் அப்படின்னா தாராளமா அந்த பெண்ணை ஆணையும் இணைத்து வைக்கலாம். அதுல ஒரு பிரச்சனையும் வராது. இது நீங்க ஜாதகத்தை எடுத்து வச்சு பாத்துக்கிறதுக்காக சொல்றேன். அதே மாதிரி இப்ப குரு லக்னத்துக்கு 2ல இருக்கிறார். அதே ஒரு பெண் ஜாதகத்துல, இந்த ஆண் ஜாதகத்துல 2ல் இருக்கக்கூடிய குரு பெண் ஜாதகத்துல 3ல் இருக்கிறாருன்னு நீங்க கட்டத்தை எடுத்து வச்சு பாத்தீங்க அப்படின்னா அவங்களையும் சேர்த்து வச்சுக்கலாம். அப்போ இந்த தோஷம் அமைப்பு வரும்பொழுது அந்த தோஷம் இந்த மாதிரி விஷயத்துல அடிபடும். இப்ப ராகு கேது தோஷம், செவ்வாய் தோஷம் எல்லாம் இருக்கிறப்போ கிரகங்கள் கட்டத்துக்கு கட்டம் மாறி மாறி இருக்கும் பொழுது ஆணுக்கு தேவையான கட்டத்தில் பெண்ணுக்கு கிரகமும், பெண்ணுக்கு தேவையான கட்டத்தில் ஆணுக்கு கிரகங்களும் இருக்கும் பொழுது அங்கு பாத்தீங்கன்னா பிரிவில்லாத ஒரு திருமணம் கண்டிப்பாலும் இருக்கும். அப்போ நாம இந்த மாதிரி ஜாதக கட்டத்தை பார்த்து இந்த மாதிரி ஒரு இணைவை செயல்படுத்தணும். அப்போ பிரிவுங்கிறது ரொம்ப கம்மியா. சரி, அப்போ இந்த ஜாதக அமைப்புல நமக்கு வேற எப்படி பிரிவில்லாத ஒரு சூழ்நிலையை எடுத்துக்கணும் அப்படின்னா, ஒரே ஒரு இதுதான். ஆணுக்கு
ஆணுக்கு லக்னமாக வரக்கூடிய கிரகம் பெண்ணுக்கு ராசியாக வரணும். பெண்ணுக்கு ராசியாக வரக்கூடிய கிரகம் ஆணுக்கு லக்னமாக வந்தால், லக்னம் என்பது உயிர், ராசி என்பது உடல். இந்த உயிரும் உடலும் சேர்ந்து இருந்தால் பிரச்சனையே வராது. அப்போ உயிருக்குள்ளதான் உடல் இருக்கணும், உடலுக்குள்ளதான் உயிர் இருக்கணும். அப்ப இவங்க ரெண்டு பேருக்கு யாரோ ஒருத்தருக்கு ராசியோ லக்னமா வந்தா அவங்க ரெண்டு பேரும் பிரிய மாட்டாங்க, ஒட்டுக்காத்தான் இருப்பாங்க அப்படின்னு சொல்லிடலாம். அப்போ அதே மாதிரி செவ்வாய் வந்து பாத்தீங்கன்னா இப்போ ஆண் பெண் ஜாதகங்களில் பலமாக இருந்தால் அவர்களுக்கும் பிரிவு கம்மி தான். இப்போ ஒரு ஜாதகத்துல வந்து ஒரு 4-5 அமைப்பு மட்டும் எடுத்துக்கிட்டா போதும். ஒரு ஜாதகத்துல நாம வந்து பிரிவு இல்லாம இருக்கிறதுக்கு என்னென்ன விஷயத்தை எடுத்துக்கிறோம் அப்படின்னா, ஆணுக்கோ பெண்ணுக்கோ ராசி லக்னமாக இருக்கக்கூடிய கிரகம் ஒரே கிரகமாக வந்தாலும், அதே மாதிரி பெண்ணுக்கு 4ஆம் இடத்தில் குரு இருந்தால் ஆணுக்கு 3ஆம் இடத்தில் 3ஆம் பாவத்தில் குரு இருந்தாலும் ஒரு ஜாதகத்துல இந்த மாதிரி ஒற்றுமை எல்லாம் இருக்குதா? அதே மாதிரி சூரியனுடைய நட்சத்திரத்தில் செவ்வாயும் செவ்வாயுடைய நட்சத்திரத்தில் சூரியனும் ஆண் பெண்ணுக்கு சேர்ந்திருந்தாலும் ஒரே நட்சத்திரங்களில் இருந்தாலும், அதே போல 7ஆம் அதிபதி வந்து பெண்ணுடைய 8ஆம் பாவகத்தை பார்த்தாலும், ஆணுடைய 7ஆம் பாவ அதிபதி பெண்ணுடைய 8ஆம் பாவங்கிற மாங்கல்ய பாவத்தை பார்த்தாலும், அதே போல ஜீவனம்னு சொல்லக்கூடிய 10ஆம் அதிபதியும் லக்னாதிபதியும் ஆணுக்கும் பெண்ணுக்கும் தொடர்பு கொண்டாலும் இவர்கள் பிரியாத ஒரு வாழ்க்கையை கையாளுறாங்க அப்படின்னு நம்ம சொல்லலாம். அப்போ திருமண வாழ்க்கைக்கு முக்கியமான விஷயம் பிரிவு இல்லாததுக்கு இந்த மாதிரி எல்லாம் பார்த்து நம்ம ஒரு ஜாதகத்தை இணைத்து வைத்தால் பிரிவு இருக்காது. அப்போ அவசரமான நடவடிக்கையால நமக்கு தேவை, என்னுடைய சொந்த பந்தம் இது நாளைக்கு வேணும், சொத்து பத்து நல்லா கணக்கு பண்ணி ஒரு திருமணம் பண்றப்போ ஏகப்பட்ட பிரச்சனையை சந்திக்க வேண்டியதா இருக்கு. அதனால ஒரு திருமணங்கிறது பிரிவு இல்லாம இருக்கிறதுக்கு இந்த மாதிரி முயற்சி எல்லாம் பண்ணலாம் பொருத்தத்துல. பின்ன பொருத்தங்கிறது நம்ம எப்படி எல்லாம் பார்க்கலாங்கிறதுக்கு நிறைய விதங்கள் இருக்கு. இருந்தாலும் இதெல்லாம் சிம்பிளா ஒரு ஜாதகத்தில் இருந்தாலே எவ்வளவு ஒரு சண்டை சச்சரவு வந்தாலும் அவங்க பிரிய மாட்டாங்க அப்படிங்கறத சொல்லி இந்த மாதிரி பிரிவில்லா திருமணத்துக்கு ஜாதக அமைப்புகளை சேர்த்து வைத்தால் அமையும் என்று சொல்லி இந்த வாய்ப்பு கொடுத்த பக்தி கபே சேனலுக்கு நன்றி சொல்லி விடைபெறுகிறேன். வணக்கம். வாழ்க வளமுடன், வாழ்க வையகம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணிட்டு பக்தி கஃபே தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.